The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இரண்டு கட்சிகள் சொல்லுவாங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சி எங்க அளவுக்கு வளரல. கட்சியினுடைய பலத்தை எல்லாம் தாண்டி சோசியல் மீடியா களத்துல முதல் தலைமுறை வாக்காளர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்க, தாய்மார்கள் எப்படி யோசிக்கிறாங்க. இது முதல் முறையா அந்த தேர்தலுக்குள்ள நம்ம போறோம். 2024 ஜூன் 4 தான் அதுக்கு பதிலுங்க. கத்திரிக்காவுக்கு கால் முளைச்சதுன்னா அது பெரிய அளவுக்கு வந்து தன்னை வந்து ஒரு விஸ்வரூபமாக நினச்சிக்கும். அது மாதிரி தான் கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி இப்போ வந்து திரு அண்ணாமலையுடைய அந்த கூற்றுகள் வந்து இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே நாங்கள் 20% ஓட்டை தாண்டுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 30% வாக்க தாண்டி இருப்போம். ஜூன் 4ஆம் தேதி இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த கத்துக்குட்டி அரசியல் அறவேக்காடு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பித்தம் பிடிச்ச மாதிரி இப்போ புத்தி சுவாதனை ஏற்பட்டு இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷங்களுக்கு கதையா எங்கள் மேலே இப்போ வந்து அந்த கோவத்தை திரும்பிடுது. எது எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு பின்னாடி தெரிய போகுது. ஏன் அவசரப்பட ஜூன் 4ஆம் தேதி அவங்க வந்து நோட்டாவுக்கு 1% அதிகமாக வாங்கினாலே பெரிய விஷயம். நோட்டா கீழே போகாமல் பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் தெரியும், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தான் யார் என்பதை மக்களுக்கு காட்டிவிட்டால், அல்லது ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதி தன்னுடைய உழைப்பை மக்களுக்கு காட்டிவிட்டால் அந்த கட்சிகளுக்கு தமிழகத்தில் இடமே இருக்காது. ஏன்னா எங்க ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக் ஒர்க்கிங் ஸ்டைல் சார். கிரவுண்ட்லயே தான் இருப்போம், மக்களோடு தான் இருப்போம், ரொம்ப கடுமையா பாடுபடுவோம். நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்தியா ஃபுல்லா பிஜேபியினுடைய ஒரு கவர்னன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கிராஸ் ரூட்ஸ் கவர்னன்ஸ் இருக்கும். வானத்துக்கு பூமியும் குதிக்கிறாரு, என்ன குதிச்சாலும் சரி எங்க தமிழ்நாட்டு மக்கள் சரி பிஜேபி ஒரு நாள் ஏத்துக்க போறது கிடையாது. ஒரு கட்சி கரையணும் 2024. காரணம், ஒரு கட்சி கூட்டணி பலமா இருக்கு, உடனே அது கரைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய பலத்தை நமக்கு தெரியாது, அந்த கட்சி பலமா கூட்டணி பலமான்னு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரை 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி நிச்சயமாக இருக்காது. இவர் அரசியல் ஒரு கத்துக்குட்டி. இவரை பொறுத்தவரை வந்து ஒரு அரசியலில் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியாதவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். ஏதோ சும்மா வந்து ஒரு உளறல் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு கைத்தட்டுற ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்துகிறார் ஒழிய அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கமும் வந்து பிஜேபியில் வந்து ஏற்பட போகிறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக வந்து தேர்தல் பிறகு இவங்க தான் வந்து காணாமல் போயிடுற நிலைமை வரும். அதாவது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அண்ணாமலையுடைய அந்த ஒரு கருத்துக்கள் என்பது நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு புறந்தள்ள வேண்டிய கருத்து. அது வந்து எந்த ஒரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2014 பாஜக தனி, அதிமுக தனி. 2019 எங்க 2 ஓட்டை நீங்க சேர்த்தீங்கன்னா 9 லட்சம் ஓட்டு. ஆனா 2019 அதிமுகவோடு சேர்ந்து கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய ஓட்டு 2014 நாங்க வாங்கின ஓட்டை விட குறைவு. அப்ப என்ன அர்த்தங்கண்ணா, இந்த அலையன்ஸுக்கு எதுக்கு இருக்கு? உண்மையாலுமே ஓட் டிரான்ஸ்பர் நடக்குதா? உண்மையாலுமே இந்த கட்சியும் வளரணும், நாமளும் வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கா? அதனால நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். 2024 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதிலே மிக மிக தெளிவாக இருந்தது. இல்லைங்க, இப்போ 2019 மட்டும் 2019 21 இவங்களை வந்து வீணான ஒரு வேஸ்ட் லேக்கேஜா சுமந்தோம். ஒரு அட்டர் வேஸ்ட் லேக்கேஜ். இந்த வேஸ்ட் லேக்கேஜ் சுமந்ததுனால எங்களுக்கு தான் இழப்பு. இல்லைன்னா நாங்கள் 2019 வந்து மகத்தான வெற்றி பெற்றிருப்போம், 2021 மகத்தான வெற்றி பெற்றிருப்போம். இவருடைய கூற்றுக்கே வரேன், ஆர்குமெண்ட்டுக்கு. அப்படி பார்த்தா 3% தானே டிஃபரன்ஸு, பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லையே. எங்களுக்கும் திமுக பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கிளுகிழுப்பு காட்டி நிறைவேற்ற முடியாத வாக்குகள்லாம் கொடுத்து அந்த அடிப்படையில் வந்து ஒரு போலியான வெற்றி பெற்றாங்க. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, 3% தான் எங்களுக்கு. உங்கள் வாக்கு சதவீதம் தான் எங்கள் வாக்கு சதவீதம். உங்களுடைய நிலைமை என்ன, எங்கள் நிலைமை என்ன? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து எல்கேஜி மாதிரி இப்போ வந்து ஸ்கூலில் சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் பிஹெச்டி படிச்சுட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சக்தி எங்கள் கட்சியை பொறுத்தவரை, இயக்கத்தை பொறுத்தவரை, எங்கள் தலைவர்களை பொறுத்தவரை. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு நீங்கள் பில்டப் பண்ணால் கூட கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான கட்சியாக இருந்தாலும், புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது அற்புதமாக இருந்தாலும், புரட்சி தலைவி இருக்கும் பொழுதும் அற்புதமாக இருந்தாலும், இந்த 2024 அதிமுக என்பது ஒரு 6 தலைவர்கள் ஊழல் செய்கின்ற கூடாரமாக அதிமுக மாறி இருக்கு. 6 தலைவர்கள். ஆமா, இது அதிமுக தொண்டன்னு விரும்புறதில்லை. அதிமுக தொண்டன்னு விரும்புறதில்லை. சும்மா நாங்க வந்து கவர்ன் பண்ணோம், மத்திய அரசனுடைய ஸ்மார்ட் சிட்டி பணத்தை கொள்ளடிக்கிறது கவர்னன்ஸா? 1445 கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல செலவு பண்ணிருக்கோம். போய் காட்ட சொல்லுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. எதற்கெடுத்தாலும் நான் 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 என்கின்ற அகந்தை தான் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை வீதியில நிறுத்தியிருக்கு.
நான் என்கின்ற அகந்தை, நான் மட்டும்தான் அப்படிங்கிற அகந்தை. இன்னைக்கு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட வந்தாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி ஏசி சண்முகம் அவர்கள் 2019 அதிமுக சின்னத்தில் நின்னவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் நிற்கிறார். 2019 பெரம்பலூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்துல ஜெயிச்ச பாரிவேந்தர் இன்னைக்கு பாஜக சின்னத்தில் நிக்கிறான். என்ன உணர்த்துது? சரத்குமார் அவர்கள் கட்சியை மெர்ஜ் பண்ணிட்டு நிக்கிறான். என்ன உணர்த்துதுங்க? அதாவது இன்னைக்கு தமிழக அரசியல் சூழலை பொறுத்தவரை இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட், நான் பெரிய ஆள், மிச்சவங்களை என் முன்னாடி கை கட்டி நிக்கணும், மிச்ச கட்சிகள் ஏத்துக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரையும் சமமாக நடத்துகின்றோம். எங்க கூட்டணியில ஒரு சீட்டு வாங்கி இருந்தாலும் அதே மரியாதை. எங்க கட்சியில வந்து ஒரு பொதுச்சாளர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி வழி நடத்தப்படுது. இவருக்கு ஏன் அதை பத்தி வந்து பிரச்சனை? இவர் கட்சி இவர் வழி நடத்தப்பட்டு தானே இவர் தோத்துருவோன்ற பயத்தில் தானே வந்து கட்சி இங்கே தேராதுன்ற அடிப்படையில் தானே வந்து 10 தடவை பிரைம் மினிஸ்டர் கூட்டு வரீங்கப்பா. அந்த பயம் உங்களுக்கு இருக்குல்ல? உங்களுக்கு அந்த மாதிரியே வந்து இப்போ வந்து நாங்கள் இருக்கோம். நாங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து மக்களை சந்திக்கிறோம், ஓட்டு கேட்குறோம், பொதுச்செயலாளர் முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுறோம். புரட்சித் தலைவர் முன்னிலைப்படுத்தி செய்கிறோம், அம்மாவை முன்னிலைப்படுத்தி செய்கிறோம். நாங்கள் இருவரும் தெய்வங்களும் நல்லாசி இருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து மகத்தான வெற்றி நிச்சயமாக தேடித்தரும். அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.